உசிலம்பட்டி அருகே அண்ணனின் திடீர் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத தங்கை அழுது புரண்டு அவரது உடல் மீது மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள குளத்துப்பட்டி சேர்ந்தவர் பிச்சை. இவருக்கு 2 அக்கா மற்றும் ஒரு தங்கை உள்ளனர். அக்கா இருவரும் திருமணம் முடிந்து வெளிமாநிலங்களிலும் தங்கை தேனியிலும் வசித்து வருகிறார்கள். பிச்சையின் சித்தப்பா மகள் தங்கம்மாள் குளத்துப்பட்டி கிராமத்தின் அருகில் உள்ள நக்களப்பட்டியில் வசித்து வந்தார். தங்கை தங்கம்மாள் பக்கத்து கிராமத்தில் வசித்து வந்ததால் அவரும் அண்ணன் பிச்சையும் மிகுந்த பாசத்துடன் பழகி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் பிச்சை நேற்று இரவு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அண்ணன் பிச்சையின் திடீர் மரணத்தை தாங்கிக் கொள்ள முடியாத தங்கம்மாள் அண்ணனின் உடலை கட்டி அணைத்து அழுதுள்ளார். அப்போது அவர் பிச்சையின் உடல் மீது மயங்கி விழுந்தார். அவரை உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தங்கம்மாளை பரிசோதித்த மருத்துவர் அவர் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். பாசம் மிகுந்த அண்ணனின் உடல் மீது விழுந்து பாச தங்கை உயிரிவிட்ட சம்பவம் அந்த கிராமத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது.